வெளிப்படுத்திய சரண் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சரண் விழாவை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது சுற்றில் சிறந்த ஆட்ட நாயகன் விருதாக ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டே 3யோட மேட்சஸ்லாம் இனிமேல் பார்க்க போறீங்க. டே 3ல முதல் மேட்சா யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இலுமினாட்டி வெர்சஸ் கேரளா. இவங்க ரெண்டு பேருக்கு தரமான ஒரு முதல் ரவுண்டு நடக்க போகுது. ஸோ இதுலையுமே இலுமினாட்டிலையுமே கேரளா பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுலையுமே கேரளா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ வெறித்தனமாக இருக்கும் இந்த மேட்ச்சு. இந்த மேட்சுக்கான ஓவர் 7, 5 பவுலர் யூஸ் பண்ணணும், 2 ஓவர் காமன் பவர் பிளே. டாஸை வின் பண்ண இலுமினாட்டி சிசி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இலுமினாட்டி ஃபீல்டிங், கேரளா பேட்டிங். கேரளா சிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தேஜஸ், நான் சேர்க்கின்ற சதீஷ் நினைக்கிறேன். இலுமினாட்டி அணிக்காக முதல் பவர் பிளே ஓவர் போறதுக்கு முஜிப், சச்சின் நான் சேர்க்கிற பேர் சச்சின். எப்படி வாக் பண்றாரு பாருங்க, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருச்சு. சிங்கிள். செகண்ட் பால் கட் ஷாட், எகைன் ஒரு சிங்கிள். கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட், ஒரு கட் ஷாட்டுக்கான வாய்ப்பு. நல்ல ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங், செம்மையான ஃபீல்டிங், சிங்கிள். லவ்லி பால், ஆனால் நோ பால், அம்பையர் சிக்னல். நல்ல யாருக்காருங்க இந்த பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட், செம்ம பாலுங்க. ஐயோ ஐயோ, கிளாஸான பால். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட், கேப்ல குட் ஷாட். செடியில் அடிச்சதுன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும், சொன்ன மாதிரியே ஸ்லோவாகிடுச்சு. ஆனால் பவுண்ட்ரி போச்சுன்னு நினைக்கிறேன். அம்பர் சிக்னல், அங்கே பவுண்ட்ரி, முதல் பவுண்ட்ரி. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 8, விக்கெட் இது லாஸ் பண்ணாம. செகண்ட் பவர் பிளே ஓவர். என்ன பாலுங்க அது, கீப்பரை தாண்டி போகுதுங்க, சரியான பாலுங்க அது. அம்பையர் சிக்னல் எதுவுமே இல்லைங்க, செம்ம பாலுங்க அது. அப்படியே லைட்டா ஒரு ஏந்தி விட்டாருங்க பால் போட்ட பேஸுக்கு. 3 பவுன்ஸ்ல அங்க பவுண்டரி போச்சு. ரெண்டாவது பவுண்டரி. இப்ப குட் ஷாட், லவ்லி ஷாட், ப்ராப்பரான ஒரு ஷாட். ஃபீல்டிங் மிஸ், அங்க கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இங்க பாலுக்கு கரெக்டா போறாருங்க பேட்ஸ்மேனு, ஒரு இடத்துல நிக்காம பாலுக்கு அப்படியே பார்த்து போறாருங்க. ஆஃப்ல கவர்ஸ்ல ஒரு சிறப்பான பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. கிராக்கிங் ஷாட் இது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஹெலிகாப்டர் டை, செம்ம பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 20, விக்கெட் இது லாஸ் பண்ணாம. தேர்ட் ஓவர் போறதுக்கு நீ போலரா லெஃப்ட் போலரா ரியாஸ். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேரளா போயிருந்தப்ப ஒரு 4 6 அடிச்சாரு. அந்த பேட்ஸ்மேன் தான் லெஃப்ட் பேட்ஸ்மேன் அடிச்சாரு தெரியுமா, சிஜில்பா. எல்லாரும் முதல்ல விளாண்டப்ப அந்த பிளேயர். ஃபுல் டாஸ் நேரா எதிர்த்து அடிச்சிருக்காருங்க. செம்ம ஃபீல்டிங், அங்க தரமான ஃபீல்டிங். பவுண்டரி இல்ல, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட், எல்லா பாலையும் கரெக்டா ஆடுறாருங்க இந்த பேட்ஸ்மேன். ஃபீல்டிங் மிஸ்ங்க, ஃபீல்டர் மேல பட்டு எவ்வளவு தூரம் போச்சு பாருங்க பால். 3 ரன் கண்டிப்பா ஓடிடுவாங்க, அதான் பண்ணிருக்காங்க. ஈஸியா 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ், கேப்ல ஆடி இருக்காரு. சூப்பர் ஷாட், கிளாசிக் ஷாட், குட் ஃபீல்டிங். அந்த ஃபீல்டர் எங்கெங்கேயோ வந்து பிடிக்கிறாருங்க. இந்த சைடு ஃபுல்லா அவர் கவர் பண்றாரு. அப்படியே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
ரிவர்ஸ் நேரா ஸ்டெம்ப்ல முதல் விக்கெட் அங்கே இழந்திருக்காங்க. நேரா ஸ்டெம்ப்ல போட்டாருங்க விக்கெட். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 29. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மித்தி ஜெயந்தி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேனா அகிலேஷ், அடுத்த நியூ பவுலரா அன்பு. குட் ஷாட்டுங்க. ஷாட் பால வெளுத்திருக்காருங்க, வெளுத்து வாங்கியிருக்காருங்க. மிகப்பெரிய ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்கிறார் தேவ் ஜாஸ். ஸ்மித்தி ஜெயந்தி ஃப்ரண்ட்ல போயிட்டாரு. இந்த டைம் சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன். ஹைட் போயிருக்கு நல்லா. கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த பேட்ஸ்மேன் டேஞ்சரான பேட்ஸ்மேனுங்க. நீங்க பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். எல்லா சைடும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. இவருக்கு போய் கேட்சை மிஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயருங்க. சரியான ஸ்லோயர். கரெக்டான லைன்ல போட்டாரு. ஆஃப் ஸ்டெம்பை பிடிங்கி எரிஞ்சிட்டாரு. விக்கெட். கேட்சை விட்டா என்ன, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காருங்க அன்பு. சரியான ஸ்லோயர். கரெக்டா மட்டையாளருக்கான விருது மற்றும் இளம் தடுப்பாளருக்கான விருது. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரத்தீஷ். ஸ்லோயர் லெக் பை டாட் பால். செல்லமா ஆடி இருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கு போகாம கரெக்டா ஆடி இருக்காரு. ஸோ டேஞ்சர் பேட்ஸ்மேன் எல்லாமே இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 39. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 5வது ஓவர் போறதுக்கு நியூ பவுலரா ஆல்பர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் எட்ஜ், லீடிங் எட்ஜ் கரெக்டா ஃபீல்டர் கையில. லவ்லி டேக்கன். ஆல்பர்ட் வந்த உடனே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு டீமுக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லவ்லி பால். எக்ஸலன்ட் பால். டாட் பால். குட் ஷாட். ஓ கேட்ச் பிடிக்கிறதா பாலை பிடிக்கிறன்னு அரை மனசுல இருந்த ஃபீல்டரு அங்க பவுண்டரியா மாறி இருக்கு. எதுவுமே பிடிக்க முடியாம. ஷாட்டுங்க. வெல் ஷாட்டுங்க. இது ஜஸ்ட் ஏந்தி விட்டாருங்க. லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி அங்க விக்கெட். சூப்பர் ஷாட். ஆனா 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 45. 6வது ஓவர் ரியாஸ். சரியா படல. ஒரு எட்ஜ். 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க கிளீனா. லவ்லி கட்டருங்க. எக்ஸலண்டான கட்டர். டாட் பால். கரெக்டா பிடிச்சாருங்க இந்த பால. இவரோட 2வது கேட்ச். இங்க விக்கெட்டை இழந்திருக்காரு ரத்தீஷ். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 53. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போறதுக்கு முஜிப். சரியான அடிங்க ஹாஃப்ல. சூப்பர் ஷாட். சிங்கிள். லவ்லி ஷாட்டுங்க. சரியா படலைங்க. நைஸ் டேக்கன். கம்ஃபர்டபுளா பிடிச்சிட்டாரு. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பப்ளு. செம்ம ஷாட். பாடி லைன்ல வந்தாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால். எக்ஸலண்டான பந்து. டாட் பால். சரியா பல்ல எட்ஜ். ஃபீல்டிங் மிஸ் பண்ணி அங்க 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஐம்பத்தி 8 ரன் ஆடி இருக்காங்க. 59 ரன் டார்கெட். 59 ரன் டார்கெட்டை செஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இலிமினாட்டி அணிக்காக ஜேபி. நான் செகண்டில் லெஃப்ட் பேட்ஸ்மேனா ரியாஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது நம்மள்ட்ட. ஸ்கூப் பேட்டு தரமான பேட்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள்ட்ட.
பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு மாடலில் வெறித்தனமான ஒரு பிளேட்டில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் மோகன் மீடியாவை. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கஸ்டமருக்கு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்து வைக்கிறேண்ணா. ஸ்மிருதி ஜெயந்தி அணிக்காக, ஸ்மிருதி ஜெயந்தி கேரளா அணிக்காக முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு தேஜாஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கியிருந்தார்ல அவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி ஸ்கொயர் லெக்கில் கேப்பில் போயிருக்கு. முதல் பந்து அங்கே பவுண்டரி. அகைன் ஒரு ஷார்ட் பாலா மாத்திருக்காருங்க. இந்த பால் ஆஃப்ல போன பால் தான் ஃபுல்லா ஏறிட்டாரு. பேக் டு பேக் ரெண்டாவது பவுண்டரி ஜேபி பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் குட் ஷாட், ஹாட்ரிக் பவுண்டரி. ஹாட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஜேபி. திருப்பூர் மாவட்டத்திலே தலை சிறந்த ரிவர்ஸ் கிங். நீங்க 3-6 ரிவர்ஸ் ட்ரைங்க மிஸ் பண்ணிருக்காரு. நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு தேஜாஸ். ரிவர்ஸ் ட்ரை கிளிக் பண்ணி விட்டுருக்காருங்க. பால் அப்படியே அடிச்சு உதறி விட்டுருக்காரு. அங்க பவுண்டரி. மொத்தமா 4 பவுண்டரி இந்த ஓவர்ல ஜேபி. திரும்ப ஒரு வெஸ்ட் ட்ரை எட்ஜி, ஆனா கரெக்டா ஃபீல்டர் கையில டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 16. விக்கெட் இது லாஸ் பண்ணாம. ரெண்டாவது பவர் பிளே ஓவர் போறதுக்கு ரத்தீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் எட்ஜி லவ்லி டேக்கன். முதல் விக்கெட் இழந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பொம்மா. யார்கர் லீடிங் எட்ஜி. ஐயோ ஐயோ நல்ல ட்ரை பண்ணி கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க. பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்சோட மொமெண்டத்தை மாத்திருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் யார்கர் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. லெக் ஸ்டம்ப்ல ஏறி நேரா கமிட்டிக்குள்ளாங்க. மிகப்பெரிய ஒரு 6 லெக் ஸ்டம்ப்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜேபி திரும்பவும். நெக்ஸ்ட் ஒன் வெல் பாலுங்க. சரியான பந்து டாட் பால். சரியா படலங்க. அவர் கையிலே வா. ஃபீல்டர் வந்துட்டாருங்க. சூப்பரா வந்துட்டாருங்க ஒரு ஃபீல்டர். ரெண்டாவது விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க, இழந்திருக்காங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஓவர்லேயே மொத்தம் 3 விக்கெட் விழுந்திருக்கும். நியூ பேட்ஸ்மேன் லீடிங் எட்ஜி. திரும்பவும் விக்கெட்டுங்க. மேட்சோட மொமெண்ட் அதே மாத்திருக்காரு. உண்மையாவே வேற லெவல்ல பந்து போட்டிருக்காரு ரத்தீஷ். மொத்தமா அந்த கேட்சை பிடிச்சிருந்தா 4 விக்கெட் விழுந்திருக்கும் இந்த ஓவர்லயே. மேட்சையே மாத்திட்டாருங்க தலைகீழா. தேர்ட் ஓவர் முதல் பந்து லீடிங் எட்ஜி ஹைட் போயிருக்குங்க. ஐயோ இல்லைங்க, இந்த சைடு ஒரு ஃபீல்டரை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது கேட்ச் ஆயிருந்திருக்கும். அங்க இருந்து அவரால் இப்படியாந்து பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் கட் ஷாட். மேட்ச் அப்படிதான் கொண்டு போகணும் கொஞ்ச நேரத்துக்கு. சிங்கிள். ஸ்லோயர் கட்டர். சிங்கிள். ரிவர்ஸ் செல்லமா தட்டிருக்காருங்க. எவ்வளவு ஹைட் தெரியுமா போயிருக்காது. ஐயோ கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா அங்க ஒரு ஃபீல்டர் அவர் கையிலே போய் விழுந்துச்சு. பொம்மாவுக்கு மட்டும் இது வரைக்கும் 3 கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. கட் ஷாட். சிங்கிள். லவ்லி ஷாட்டுங்க. சரியா படல. ஹைட்டு தான் போயிருக்கு. நல்ல டேக்க. 4வது கேட்ச பிடிச்சிட்டாங்க. இங்க பொம்மா விக்கெட் இழந்து போறாருங்க வெளில. அடுத்த நியூ பாலரா பப்ளு. இது வரைக்கும் 30 ரன் போயிருக்கு. அரை மனசோட ஓடி இருக்காங்க. ஆனா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கட் ஷாட். குட் ஷாட். பால் பை பால் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா கரெக்டாக 4 ஓவருக்கு 29 28 தான் இன்னும் அடிக்கணும். லவ்லி பாலுங்க, டாட் பால் போட்டாருங்க. சிங்கிள் ஆடிட்டு இருக்கும் போதே டாட் பால் போடுறாரு. கேம் ஒரு கட் ஷாட் கேப்ல போயிருக்கு. ஃபீல்டிங் மிஸ். அங்க 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ஷார்ட் பால் ரொம்ப நேரம் நின்றுச்சுங்க. இந்த பால் அடிச்சிருந்துருக்கலாம். சரியான ஃபீல்டிங், தரமான ஃபீல்டிங், சிங்கிள். சரியா போட்டுருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 37. 18 பாலுக்கு கரெக்டாக 22 ரன் ஆடணும். 4 விக்கெட் எடுத்த ரத்தீஷை கூட்டு வந்திருக்காங்க. மேட்சோட முக்கியமான ஓவர் போகிறதுக்கு ரத்தீஷ் 18 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், கிரேட் பால், கிரேட் ஷாட். அந்த பாலுக்கு என்ன மரியாதையோ அந்த கொடுத்து அடிச்சிருக்காருங்க. சிங்கிள். எட்ஜ் குயிக்கா ஓடி இருக்காங்க. சிங்கிள். லவ்லி ஷாட், லீடிங் எட்ஜ், விக்கெட் கரெக்டா நிப்பாட்டி போட்டிருக்காருங்க. ரத்தீஷோட 5வது விக்கெட் இது. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆல்பர்ட். ரிவர்ஸ், சான்ஸே கொடுக்கலங்க. வேகமா போட்டிருக்காரு, மிக வேகமா போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஐயோ லவ்லி பாலுங்க, கீப்பர் மிஸ் பண்ணிருக்காரு. தேர்ட் மேன் பிடிச்சிட்டாரு. டாட் பால் அகைன். குட் ஷாட்டுங்க, உள்ள வந்த பால. ஐயோ கேட்சுங்க. அங்க கண்டிப்பா 6ன்னு நினைச்சேன். அங்க கேட்ச புடிச்சு போட்டிருக்காங்க. ரத்தீஷ் ஒரு ஆள் தாங்க இந்த மேட்ச வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 40. கரெக்டா 12 பாலுக்கு இன்னும் 19 ரன் அடிக்கணும். 12க்கு 19. முதல் பந்து நேரம் அடிச்சிருக்காரு. சிங்கிள். சரியான த்ரோ, ஷார்ப்பா வந்திருக்கு. அடுத்த பந்து ஸ்லோயருங்க, கரெக்டா கணிச்சு போட்டாரு. ஆனா ஃபீல்டர் செம்ம லாங்ல இருக்காரு. லவ்லி டேக்கனுங்க, சரியான கேட்ச், விக்கெட். சரியான மேட்சிங் அது. செம்ம சூப்பரா ஆடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு கட் ஷாட்டுக்கு போனாரு. டாட் பால். ஸ்லோயர், ஸ்லோயர் யார்கர் ஸ்பாட்ல போட்டிருக்காரு. செம்மையா போடுறாங்க பந்து. செம்ம பூஸ் ஆயிட்டாங்க ஸ்மித்தி ஜெயந்தி கேரளா அணியினர். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணிருக்காருங்க. மிகப்பெரிய ஒரு ஷாட். சான்ஸ் ஃபார் வானுயர சென்ற பந்து 6ஆக மாறியது. மேட்சுக்கு உயிர் இருக்கு. கரெக்டா 7 பாலுக்கு இன்னும் 11 ரன் அடிக்கணும். இந்த பால் தான் மேட்சோட முக்கியமான பால், மேட்ச் பால். ஒரு பால்ல மேட்ச் முடியுது அப்படின்னா இந்த பால் தான். டாட் பாலுங்க, வெல் பாலுங்க, வெரி வெல் பாலுங்க. வித்தே கொடுக்காம போட்டார் இந்த பால், டாட் பால். கரெக்டான 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 11. அந்த 6 பாலை போறதுக்கு ஆஷிக். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸுங்க. ஐயோ விட்டுருந்தா கூட ஓடி நினைக்கிறேன். ஃபீல்டர் கையில் அடிச்சிருக்காங்க. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அவ்வளோ நான் செகண்ட் பேட்ஸ்மேன் தலையில் அடிச்சுக்கிறாருங்க. ஐயோ இந்த பாலை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. 5க்கு 10. லீடிங் எட்ஜ் சரியா படல. எட்ஜ் ஆகி கரெக்டா ஃபீல்டர் கையில. 1 ரன்னு. 4க்கு 9. சூப்பர் ஷாட்டுங்க. ஃபீல்டர் தலைக்கு மேலங்க. ஐயோ ஐயோ வந்துட்டாருங்க அங்க லைனுக்கு. சூரியகுமார் யாதவ் பிடிச்ச காத்து மாதிரி பிடிச்சு போட்டிருக்காருங்க உள்ள.
சரியான ஒரு கேட்சு. ஆனால் கரெக்டாக அங்கே பேராவணி டீம் பார்த்து சொல்லிட்டாங்க அது கேட்ச் கிடையாது, 2 ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே 4 ரன்னு சேவ் பண்ணியிருக்காரு அந்த ஃபீல்டரு. கண்டிப்பாக 6 போயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவர் அடிச்சு. போது சூப்பர் ஷாட்டுங்க, ஃபீல்டர் தலைக்கு மேலங்க. ஐயோ வந்துட்டாருங்க அங்க லைனுக்கு. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் 1 2 பார்ப்போம். ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா மனோஜ் இந்த எண்ட்ல இருக்கணும், வேற வழியே இல்லைங்க. 2 பாலுக்கு கரெக்டா 6 ரன் அடிக்கணும். 2க்கு 6 லவ்லி பாலுங்க, வாய்ப்பே இல்லைங்க. தரையோட சென்ற பந்து, தரமான ஒரு பந்து, டாட் பால போட்டிருக்காருங்க. அவரு பவுலர் செம்ம கான்ஃபிடண்டா இருக்காரு. மேட்சோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பால், ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். பேட்ஸ்மனா பவுலரா அழுத்தி போட்டிருக்காருங்க. அம்பையர் சிக்னல், அகலப்பந்து. ஒரு பாலுக்கு 4 அடிச்சா மேட்சை டிரா பண்ணுவாங்க, 5 ரன் அடிச்சா வின் பண்ணுவாங்க. அதனால 6 அடிச்சே ஆகணும். லீடிங் வச்சுங்க, அவர் கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். விக்கெட், இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஸ்மித் ஜெயந்தி கேரளா. சூப்பரா விளையாண்டாங்க, உண்மையிலே லோ ஸ்கோரிங். ஏன்னா அந்த சைடில் ரொம்ப ரொம்ப பேட்டிங் ஸ்ட்ராங்கு, செம்மையா விளையாண்டாங்க, செம்ம ஃபைட் பண்ணாங்க, கடைசி வரையும் மேட்சை கொண்டு போனாங்க. தரமாக இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. மோகன் மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டு மேட்ச் எல்லாம் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். பாய்.